அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு உண்டான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து நடந்திருந்த மாதிரி நம்ம நேத்து கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல கேகேஆர் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேத்து ஷோருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம். டெலிகிராம்லயுமே அன்ஷோருங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டோம். ஏன்னா நேத்து நம்ம லக்னோ இது பேர் என்ன, கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் நேத்து அது ஹோம் கிரவுண்ட் மேட்ச். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஜெயிக்கும்னு நான் எப்பெல்லாம் சொல்றேன்னா அப்போ அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிடணும். அப்போதான் நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் 100% ஒத்து வரும். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நானும் பார்க்குறேன் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது, கேகேஆர் ஓடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் நடக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஷோர் ஷார்ட்டாக சொல்கிறேன். பார்த்தீங்களா, இதுலலாம் நான் அன்ஷோருங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாதனால நீங்கள் இப்போ இதில் நம்பி பெட் கட்டலாம், இல்லை நீங்கள் இதை என்ன வேணால் பண்ணலாம். பட் நான் அன்ஷோர்னு சொல்றப்போ அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அப்படிங்கிறப்போ நீங்க சேஃபா இருக்கணும். உங்களுக்காகத்தான் நான் அன்ஷோருங்கிற வார்த்தையை சொல்றேன். ஆனா நிறைய பேர் ஏன் அன்ஷோர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்களா ஷோர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நம்ம கடவுள் கிடையாது. சூழ்நிலை எல்லாம் நம்ம சூழ்நிலையும் ப்ரிடிக்ட் பண்றோம். ஓகேவா? எப்படின்னா இன்னைக்கு இந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இந்த டீம் இதை பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அதோட சூழ்நிலையை மறுபடியும் நம்ம தீர்மானிக்கிறோம். சூழ்நிலை எப்பெல்லாம் அமையுதோ அப்பதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டா வரும். ஓகேவா? நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நீங்க கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? நீங்க நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பாக்குறது மூலியமா எப்பெல்லாம் பெட் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஷுவர் ப்ரெடிக்ஷன்ஸ், அன்ஷுவர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு எல்எஸ்ஜி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்க ஷுவர் ப்ரெடிக்ஷன்ஸா அன்ஷுவர் ப்ரெடிக்ஷன்ஸா அப்படிங்கிறத நம்ம கடைசியில பார்ப்போம். இப்போ இந்த மேட்ச் இந்த சீரீஸ் உடைய 16வது மேட்ச். எனக்கு தெரிஞ்சு நம்ம 16 மேட்ச்ல நம்ம ஒரு 10 மேட்சுக்கு கரெக்டா கொடுத்துருப்போம். ஓகேவா? நம்ம ஒரு 5-6 மேட்ச் லைக் தப்பா போயிருக்கோம். அதுலயும் ஒரு சில மேட்சஸ்லாம் நான் தெளிவா சொல்லியிருப்பேன், அன்ஷோர்னு சொல்லியிருப்பேன். நான் எப்பெல்லாம் ஷோர்னு சொல்றேன்னா அப்ப கண்டிப்பா நடந்திருக்கும். அன்ஷோர்னு சொல்றப்போ நீங்க அதை கணக்குல எடுத்துக்காம இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 15 மேட்ச்ல கண்டிப்பா ஒரு 5 இல்லைன்னா 6 மேட்ச் அன்ஷோர் கொடுத்துருக்கோம். மற்றபடி எல்லாமே நம்ம சொன்னது ஜெயிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருமே கணிச்சிருக்க மாட்டாங்க ஆர்சிபி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிருந்தோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் லாஸ்ட் மினிட்ல நம்ம ஏதாவது இந்த வீடியோல நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்றது உண்மைதான். இதையும் தாண்டி கடைசி மினிட்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா, கேப்டன் மாறுறாங்க இல்ல பிளேயர்ஸ் மாறுறாங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் மாத்துவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட கூகுள் லிங்க் வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா சைட்டா நம்ம சேனல் போகும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் யாரு டாஸ் வின் பண்ணுவாங்க, யாரு வின் பண்ணுவாங்க மேட்ச் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம டீடைல்டா ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குறோம். பார்த்து பயன்பெறுங்க. அடுத்ததா எல்எஸ்டி ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்க? மார்க்ரம், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், மிச்சல் மார்ஷ், பிரின்ஸ் யாதவ், மணிமாறன் சித்தார்த், திக்வேஷ் சிங், ரிஷப் பந்த், அப்புறம் நிக்கலஸ் புரான், ஷபாஸ் அகமது, ரவி பிஷ்னாய், ஷர்துல் தக்கூர், ஹிம்மத் சிங், மேத்யூ பிரிட்ஸ்கே, அப்துல் சமாத், ஆகாஷ் தீப், ஆகாஷ் சிங், அப்புறம் ஆரியன் ஜுயல். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆவேஷ் கான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மும்பை இந்தியன்ஸுடைய ஸ்குவாட் பார்ப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட்ல ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், நமந்தீர், சாட்னர், ரியான் ரிக்கில்டன், அப்புறம் அஸ்வானி குமார், தீபக் சஹர், அப்புறம் முஜிபுர் ரஹ்மான், ரென் போல்ட், விக்னேஷ் புதர், ராபின் மின்ஸ், அப்புறம் சத்யநாராயண ராஜு. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் எய்டன் மார்க்ரம் ஒரு நல்ல ஃபேர் பிளே இருக்கும். ஒரு 20 இல்லைன்னா ஒரு 30 ரன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா மிச்சல் மார்ஷ் ஒரு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவர் ஃபீல்டிங்கா இருக்கட்டும், அவருடைய பேட்டிங்கா இருக்கட்டும், ஏதோ ஒரு வேளை அவருடைய பங்களிப்பு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பிரின்ஸ் யாதவ் 50-50 நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஷபாஸ் அகமத் எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரிஷப் பந்த் இன்னைக்கு 50-50னாலே ஒரு 60-40 எடுத்துக்கலாம்னு வைங்களேன், நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்ததா திக்வேஷ் சிங் ஒரு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு. மணிமாறன் சித்தார்த் அவருடைய டேலண்ட் இன்னைக்கு வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஷர்துல் தாக்கூர் அவருடைய ஃபேர் பிளே இருக்கும். இன்னைக்கு ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா அப்துல் சமாத் நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லாவே விளையாடுவாரு. ராஜ்வர்தன் அங்கர்வேக்கர் அவர் ஒரு ஃபேர் பிளே இருக்கும், நம்பி எடுக்கலாம். பிளேயிங் 11 இருந்தார் அப்படின்னா. ஆகாஷ் தீப்
அப்புறம் வந்து மோஷின் கான் 2 பேருக்குமே வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்கு. பிளேயிங் 11ல இருந்தாங்க அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும். சமர் ஜோசப் அவருமே வந்து இன்னைக்கு எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் விளையாடுறாரு. இப்போ இதுல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்எஸ்ஜியில கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 9ல இருந்து ஒரு 10 பிளேயர் வராங்க. நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு 2 பிளேயருக்கு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாம முடியாம கூட போகலாம். அப்படி பார்த்துக்கிட்டா கூட ஒரு 7 8 பிளேயர்ஸ் இன்னைக்கு நல்லா விளையாடுவாங்க எல்எஸ்டியில். ஸோ பிளேயர் ப்ரெடிக்ஷன்ஸை பார்க்கும்போது யார் இருக்கு அப்படிங்கிறத மும்பை இந்தியன்ஸ் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். மும்பை இந்தியன்ஸ்ல பெவன் ஜேக்கப்ஸ் ஒரு பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 50-50 60-40 விளையாடுவாரு. ரோஹித் சர்மா இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஐபிஎல்னாலே ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா ஆடுற மாதிரியே இருக்கு. பெருசா கேட்டா அப்படியே ஒரு பூசி முழுகல்ல அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு உண்மைதான். பட் இருந்தாலும் ரோஹித் சர்மா வெளியில உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே, பட் இன்னைக்கு ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஓகேவா, சூரியகுமார் யாதவ் எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். திலக் வர்மா அவர் இன்னைக்கு சந்திராஷ்டமா ஒரு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க. ஒரு 10 இல்லைன்னா 20 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கார்பின் பாஷ் 50-50 நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிச்சல் சாட்னர் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது அவருடைய டேலண்ட் வெளிப்படும். நமந்தீர் அவருமே வந்து இன்னைக்கு ஒரு 60-40% நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராஜ் பாவா பிளேயிங் கிரவுண்ட்ல இருந்தாரு நல்லா விளையாடுவாரு. அப்புறம் வில் ஜாக்ஸ் இன்னைக்கு வந்து அவருக்கு சந்திராஷ்டமம், அவருமே வந்து ஒரு 20 ரன் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 20-30 ரன். அடுத்ததா ரியான் ரெக்கில்டன் ஒரு ஃபேர் பிளே இருக்கும். நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஃபேர் பிளேன்னு சொல்றோம்னா அவர் நல்லா விளையாடுவாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததா ட்ரெண்ட் போல்ட் அவர் இன்னைக்கு ஒரு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்மி எக்கனாமி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா சத்யநாராயண ராஜு அவருமே இன்னைக்கு ஃபேர் பிளே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ எம்ஐல வந்து இருங்க இன்னும் முடியல. கிருஷ்ணன் ஸ்ரீஜித் இவர் இன்னைக்கு பிளேயிங் லெவலில் இருந்தாலும் நல்லா வாய்ப்புகள் இருக்கு. அர்ஜுன் டெண்டுல்கர்லாம் பிளேயிங் இது ஸ்குவாட்ல இருக்கும் பொழுது விக்னேஷ் புத்தூர், அப்புறம் ராபின் மின்ஸ், அப்புறம் வந்து சத்யநாராயண ராஜு, அஸ்வானி குமாருக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அர்ஜுன் டெண்டுல்கருக்கு எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரியல. தீபக் சகர் இன்னைக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சந்திராஷ்டமம் அவங்களுடைய ஓவரில் நிறைய ரன் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஜஸ்பிரீத் பும்ரா அவர் இன்னைக்கு பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா சென்சேஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கரண் சர்மா அவருமே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரீஸ் டாப்லி, ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து எம்ஐயை பொறுத்த வரைக்கும். ஸோ எம்ஐல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 பிளேயர் வருவாங்க. ஸோ பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சமமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் எல்எஸ்ஜிக்கு வந்து ஒரு ஸ்லைட் ஏஜ் அதிகமாக இருக்க மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அந்த நோட்டபிளா, டேலண்டா, ஃபேர் பிளேவா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்எஸ்ஜிக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பொறுத்து வந்து பார்ப்போம். ஃபிளாப் பிளேயர்ஸை இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபிளாப் பிளேயர்ஸ்ல ஆயுஷ் பதோனி நல்லா விளையாட மாட்டாரு. டேவிட் மில்லர் அவருமே இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார். நம்ம நேற்று மேட்ச்ல நம்ம கணிச்சிருந்த மாதிரி சுனில் நரேன் பெருசா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல பேட்டிங்ல. ஸோ அது வந்து நம்ம கரெக்டா கணிச்சிருந்தோம். இது போக நம்ம வந்து நிதிஷ்குமார் ரெட்டி பெருசா விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எஸ்ஆர்ஹெச்ல. அதே மாதிரி அவரும் பெருசா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கறதான் உண்மை. ஸோ நம்ம வந்து கரெக்டா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பெருசா ஆதரவு கொடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து அடுத்ததா டேவிட் மில்லர் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டாரு. நிக்கலஸ் பூரான் அவருமே இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் எல்லா மேட்ச்லையும் கன்சிஸ்டண்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ரவி விஷ்ணாய் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதுவும் சந்திராஷ்டமா வேற. அடுத்ததா ஹிம்மத் சிங் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பெருசாக இருக்காது. மேத்யூ பிரிட்ஸ்கி, அப்புறம் அர்ஷின் குல்கர்னி, யுவராஜ் சௌத்ரி, ஸோ இவங்கெல்லாம் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இவங்க பிளேயிங் லெவலில் வந்தாங்க அப்படின்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஆரியன் ஜுவல் அவருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அடுத்தது ஆகாஷ் சிங், அப்புறம் ஆவேஷ் கான், மயங்க் யாதவ் இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அடுத்தா மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு எப்பவுமே ஒரு ஆல்ரவுண்டர், அதனால பெருசா ஃபிளாப் பிளேயர்ஸ்ல கண்டுக்க வேண்டாம். ஆனா கேப்டன் வைஸ் இப்போ என்னன்னா இப்போ ஃபிளாப் பிளேயர்ஸ் நம்ம கொடுக்குற பிளேயர்ஸ்லாம் அப்படியே ஃபிளாப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி அவங்கள வந்து நீங்க வைஸ் கேப்டனாவோ போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ போன மேட்ச்ல வந்து அஸ்வானி குமார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த தடவை வந்து நீங்க அஸ்வானி குமாரை பெருசா நீங்க கேப்டனா போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க ஃபிளாப் பிளேயர்ஸ் இருக்கிறவங்க கேப்டனா போடக்கூடாது இப்படிங்கிற ஒரு புரிதலோட மட்டும் இருங்க. ஓகேவா, ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா முஜிபுர் ரஹ்மான் பெருசா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது.
அடுத்தா விக்னேஷ் புத்தூர் பார்த்தீங்களா, போன தடவை பர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே இன்னைக்கு வந்து ஆவரேஜிங்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு பெருசாக அப்படி ஒன்றும் இருக்காது. எல்எஸ்சி விளையாடுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா ராபின் மின்ஸ், அவருமே இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ ஃப்ளாப் பிளேயர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ப்ராமிசிங் பிளேயர் பார்ப்போம். ப்ராமிசிங் பிளேயர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிச்சல் மார்ஸ் நல்லா ப்ராமிசிங்காக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரின்ஸ் யாதவ் ப்ராமிசிங்காக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிஷப் பந்த் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திக்வேஷ் சிங் அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மணிமாறன் சித்தார்த் நல்லா ப்ராமிசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்துல் சமாத் அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகாஷ் தீப் சிங் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய வரக்கூடிய எல்லாருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே வந்து மும்பை இந்தியன்ஸில் பெவன் ஜேக்கப்ஸ் பிளேயிங் லெவலில் இல்லை, கார்பின் பாஷன் பிளேயிங் லெவலில் இல்லை, நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் சாட்னர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நமன்தீர் சூப்பராக விளையாடுவார். ராஜ்பாவா ப்ராமிசிங் பிளேயர் நல்லா விளையாடுவார். கிருஷ்ணன், ஸ்ரீஜித் இவங்கலாம் வந்து பிளேயிங் லெவலில் இல்லை. அர்ஜுன் டெண்டுல்கர் இல்லை, கரண் சர்மா இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ப்ராமிசிங் பிளேயர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க, பெருசாக வந்து ஒரு 3 பேரோ 2 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ. ஆனால் ப்ராமிசிங் பிளேயர்ல இங்கே நிறைய பேர் பிளேயர்ஸில் இருக்காங்க. ஸோ ப்ராமிசிங் பிளேயரை பார்க்கும்பொழுது இன்னைக்கு எல்எஸ்ஜி செகண்ட் பேட்டிங் எடுத்துடணும் அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ப்ரீஸ் டாப்லி, அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு பார்த்துங்க. ஸோ இவர் ஒரு பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் ப்ராமிசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். நம்ம வந்து எடிட் பண்ணுறோம் வர வர இனிமேல் சாட்டர்டே சண்டே தான் நம்ம வந்து புதுசாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ்லாம் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸில் கொண்டு வரணும். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங், ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பவுல் அந்த மாதிரி ஒரு வீடியோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து அதை நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்தா அது பாருங்க, இன்னிங்ஸ் பிடிச்சிருந்தா இதை பாருங்க. ஓகேவா? எய்டன் மார்க்ரம், ஆயுஷ் பிரதோனி 2 பேருமே இன்னைக்கு வந்து 10:30 மணி வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அது டேவிட் மில்லர் இன்னைக்கு பெருசா இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் சுத்தமாக. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி பெருசாக விளையாட மாட்டார். மிச்சல் மார்ஸ் அவர் வந்து 10:30 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவாரு. அதுக்கு மேலே பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சாலும் செகண்ட் பேட்டிங் முடிச்சாலும் அவருடைய டவுன் வந்து ஒரு செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்ல வராரு. அப்படிங்கிறப்போ மிச்சல் மார்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராமிசிங் பிளேயர்லயும் அவர் வந்திருந்தார். பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமது, நிக்கலஸ் பூரான், ரிஷப் பந்த் இவங்க 4 பேருமே 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன் காட்டுது. பொறுத்து வந்து பார்ப்போம். திக்வேஷ் சிங் இவர் வந்து இன்னைக்கு 10:30 மணி வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பெருசாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஸோ இதுதான் வந்து எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும். மணிமாறன் சித்தார்த் வந்து இன்னைக்கு 10:30 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவார். விச் மீன்ஸ் அவருடைய பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக சரி செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா தான் விளையாட போகிறார் அப்படிங்கிறது தெரியுது. ரவி பிஷ்னாய் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார். எந்த விதமான குறையும் இருக்காது. ஷர்துல் தாக்கூர் இன்னைக்கு 10:30 மணி வரைக்கும், அதாவது விச் மீன்ஸ் ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் 10 ஓவர் வரைக்கும் போடுற அளவுக்கு ஷர்துல் தாக்கூர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். 10 மணிக்கு மேலே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. டெத் ஓவர் போடுறாரு அப்படின்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஹிம்மத் சிங்கும் அதே தான், 10:30 மணி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அடுத்தா பெருசாக அப்படி ஒன்று பவுலிங் போட்டு சூப்பராக மாஸ் பண்ணிட மாட்டாங்க. அடுத்தா மேத்யூ பிரிட்ஜ்கி இன்னைக்கு அவர் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா அவருக்கு 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார். அப்துல் சமாத்துமே வந்து ஷர்துல் தாக்கூர் மாதிரி 10 மணிக்கு நல்லா விளையாடுறாரு. அடுத்ததா பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் 10 மணிக்கு அப்புறம். அர்ஷின் குல்கர்னி அவர் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா நல்லா விளையாட மாட்டார். 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டார். ராஜ்வர்தன் அங்கர்கேக்கர் ஒரு 10:30 மணிக்கு நல்லா விளையாட அப்புறம் நல்லா விளையாட மாட்டார். யுவராஜ் சௌதாரி இன்னைக்கு அவர் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஆரியன் ஜுயல் அவர் வந்து இன்னைக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் 2 இன்னிங்ஸும். ஆகாஷ் தீப் சிங், அவர் வந்து 10:30 மணி வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளேயிங் லெவலில் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா விளையாட மாட்டாங்க. ஆவேஷ் கான், மயங்க் யாதவ், மோஷின் கான், அப்புறம் சமர் ஜோசப் இவங்களுக்கு வந்து 2 இன்னிங்ஸுமே இன்னைக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா வந்து இன்னைக்கு இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதே நம்ம வந்து பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் ஃப்ளாப் பிளேயர்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பெவன் ஜேக்கப்ஸ் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாரு. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நல்லா விளையாடுவார். செகண்ட் பேட்டிங்னா ஒரு 30-40 ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, கார்பின் பாஷ் இவங்க 3 பேருமே 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மிச்சல் சாட்னர் இன்னைக்கு 10:30 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவார். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா சூப்பராக விளையாடுவார். செகண்ட் இன்னிங்ஸ் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது.
நமன்தீர் இன்னைக்கு வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ராஜ்பாவா ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பாதி வரைக்கும் நல்லா விளையாடுவார். விச் மீன்ஸ் 10 மணிக்கு நல்லா விளையாடுவார். அப்புறம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அப்புறம் வில் ஜாக்ஸ் இன்னைக்கு வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு மாதிரி காட்டுது. ரியான் ரிக்கிள்டன் இன்னைக்கு 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவாரு. அப்புறம் பெருசா நல்லா விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அடுத்ததா கிருஷ்ணன் ஸ்ரீஜித் 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவார். சப்போஸ் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா. அர்ஜுன் டெண்டுல்கர், அஸ்வானி குமார், தீபக் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 4 பேருமே வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. கரண் சர்மா 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவார். அதுக்கப்புறம் நல்லா விளையாட மாட்டார். முஜிபுர் ரஹ்மான் இன்னைக்கு பெருசா பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 2 இன்னிங்ஸுமே ரீஸ் டாப்லி அப்புறம் வந்து ட்ரெண்ட் போல்ட் இவங்க 2 பேருமே வந்து 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பெருசா நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. விக்னேஷ் புத்தூர், ராபின் பின்ஸ், சத்யநாராயண ராஜு 3 பேருமே இன்னைக்கு இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன விக்னேஷ் புத்தூரும் சத்யநாராயண ராஜுவும் 10 மணிக்கு மேல நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வரைக்கும் இன்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இருங்க 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 தப்பு பண்ணிட்டேன். மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னைக்கு அவே டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா? கரெக்ட் தான். என்ன அப்படின்னா அவே டீமுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா வின்னர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்த மெத்தட் வந்து இப்படி இருக்கு. அதாவது பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல எல்எஸ்டிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. வின்னர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல மும்பை இந்தியன்ஸுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம வந்து பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் பாக்குறவங்க பாருங்க. இதுல வந்து இன்னைக்கு ஷோர் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். எப்படின்னா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிப்பாங்க. ஓகேவா? இது வந்து மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிப்பாங்க. ஷோர் ப்ரெடிக்ஷன்ஸ். டாஸ்ல அவங்க மாத்திட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா மேபி அன்ஷோரா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் தான் நம்மளுடைய டீம். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் டாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து நானே சொல்லிடுறேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல என்ன தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர யோகேஷ். நன்றி, வணக்கம்.